ஹலோ எவ்ரிவான். நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல நாளுக்கு நாள் குற்றங்களோட எண்ணிக்கை அதிகமாகி கொடூரமான கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கேஸ்ல 75 வயசாகக்கூடிய ஒரு முதியவரோட நிர்வாணமான உடலை பார்த்த ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே கதிகலங்கி போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த நபரோட உடல் பாகங்கள் அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கு. இப்படி வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கொடூர மரணத்தை அந்த முதியவர் சந்திக்க என்ன காரணம்னு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போன்ற க்ரைம் கேசஸை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. 75 வயசாகக்கூடிய ஜெகதீஷ் சர்மா தன்னோட மனைவி தன்னோட பசங்க கூட எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. இவரோட பசங்களுக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு குழந்தை குட்டின்னு இருக்கிறதுனால அந்த ஃபேமிலியில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் ஜெகதீஷோட ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பமாக இருந்திருக்காங்க. கூட்டு குடும்பம் அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது வழக்கம்தான். அதே மாதிரி இந்த குடும்பத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு பிரச்சனையையும் பெருசுப்படுத்தாமல் அதே வீட்டிலையே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 2023 செப்டம்பர் 2 காலையில் 75 வயசாகக்கூடிய அந்த முதியவர் தன்னோட வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு. அதே நேரத்தில் அந்த நபரோட பசங்களும் வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பியிருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு பெரியவராக இருக்கக்கூடிய அந்த முதியவர் மட்டும் நைட் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. இப்போ அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அப்பா எங்கேயாவது போயிருப்பாரா, ஸோ அதனால தான் லேட் ஆகுது, காலையில் வீட்டுக்கு வந்துடுவாருன்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே தூங்க போயிருக்காங்க. இப்போ அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் 3 அந்த நபர் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. இப்போ அந்த முதியவரோட மூத்த பையனான விஜயபாய் சர்மா அவர் உட்பட அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே காணாமல் போன அந்த முதியவரை பல இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த நபரோட மூத்த பையன் தன்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் உட்பட ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தன்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயும் இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கால் பண்ணி, என்னோட அப்பா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரா, வேலை விஷயமா வேற எங்கேயாவது போகிறதா உங்ககிட்ட சொன்னாரான்னு இப்படி எல்லார்கிட்டையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த முதியவர் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படியே 2வது நாளும் கடந்து போகுது. இப்போ 3வது நாளும் அதே மாதிரியான விசாரணையும் தேடுதலும் தொடர ஆரம்பிக்குது. குறிப்பாக அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த முதியவர் வழக்கமாக போகிற எல்லா இடத்துலையும் தனித்தனியாக பிரிஞ்சு தேடியும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த நபர் எங்கேயுமே இல்லை. ஃபைனலாக செப்டம்பர் 5 அன்னைக்கு அந்த முதியவரோட மூத்த பையன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அதாவது இந்த 2 குடும்பத்துக்கும் சொந்தமாக 2 வீடு இருந்திருக்கு. அதில் ஒரு வீட்டில் தான் இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது இவங்களுக்கு சொந்தமான இன்னொரு வீடு தாக்கூர் பகுதியில் இருக்குது. ஒருவேளை அங்கே யூஸ் பண்ணாத அந்த வீட்டில் தன்னோட அப்பா போயிட்டு தங்கி இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அடுத்த சில நிமிஷத்துலேயே பகத் ஜெயின் அந்த பகுதிக்கு போயிருக்காரு. அங்கே போய் பார்க்கும்போது அந்த வீட்டோட டோர் வெளிப்பக்கமாக லாக் பண்ணியிருக்கு. இதை பார்த்த அந்த நபர் தன்னோட அப்பா இங்கேயும் வரல, வேற எங்கேயாவது போயிருப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த டோர் பக்கத்தில் கொஞ்ச நேரம் நின்றுட்டுருக்காரு. இந்த நேரத்தில் தான் அங்கே இருந்து ரூம்குள்ளேருந்து ஹெவியான ஒரு துர்நாற்றம் வர்றதை நோட் பண்ணியிருக்காரு. உடனடியாக அந்த ரூமோட கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்த்த அந்த நபரோட ஹார்ட் பீட் வழக்கத்தை விட அதிவேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி உடம்பெல்லாம் வேர்த்து கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா 75 வயசாகக்கூடிய ஜெகதீஷ் அந்த ரூம் தரையில் நிர்வாணமான நிலையில் இறந்து கிடந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நபரோட உடம்பு அழுகி போயிட்டு அதுலேருந்து ஹெவியான துர்நாற்றமும் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த முதியவரோட ப்ரைவேட் பார்ட்ஸு தலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் ரத்தமாக இருந்திருக்கு. இதை பார்த்து திகைச்சு போன அந்த நபர் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்திருக்காரு. இப்போ அங்கே இருந்த நெய்பர்ஸ் எல்லாமே உடனடியாக இந்த கொடூர கொலையை பற்றி போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க.
தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்த உடலை மீட்டு அட்டாப்சி பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்ததா போலீஸ் அந்த முதியவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு அந்த முதியவரோட மூத்த பையனான விஜய் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கும் என்னோட தம்பி மனைவியான மனிஷா மேலே தான் சந்தேகம் இருக்குது. அவ தான் அடிக்கடி எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பா. இது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்னாடி கூட மனிஷா என்னோட அப்பா கூட சண்டை போட்டிருந்தா. இதை வச்சு பார்க்குறப்போ மனிஷா என்னோட அப்பாவை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ் சந்தேகத்தோட பேரில் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டேயும் விசாரிக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொன்ன அந்த மனிஷா மட்டும் டார்கெட் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்டேயும் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையோட ஆரம்பத்தில் நான் எதுவுமே பண்ணலை, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த இந்த மனிஷா விசாரணையோட தீவிரம் தாங்க முடியாமல் நான் தான் என்னோட மாமனாரை கொலை பண்ணேன் அப்படிங்கிற அதிர்ச்சியான உண்மையை சொல்லியிருக்காங்க. இது எல்லாரையுமே அதிர்ச்சியாக்க வச்சிருக்கு. சரியா செப்டம்பர் 2ஆம் தேதி மனிஷா தன்னோட மாமனாருக்கு கொடுத்த ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் இதுதான். ஜெகதீஷ் சர்மாவுக்கு வயசு தான் 75. ஆனால் அந்த நபர் தோற்றத்தில் முதுமையாக இல்லாமல் கொஞ்சம் இளமையாக தான் இருந்திருக்காரு. இதனால அந்த நபருக்கு தன்னோட வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த 2வது பையனோட வைஃப், அதாவது தன்னோட 2வது மருமகளான மனிஷா மேலே ஆரம்பத்திலருந்தே ஒரு தவறான பார்வை இருந்திருக்கு. அவங்கள தன்னோட ஆசைக்கு இணங்க வைக்கணும் அப்படிங்கிற பிளான் எப்போ அவங்க கல்யாணம் பண்ணி வந்தாங்களோ அப்பையிலேருந்தே அவர்கிட்ட இருந்திருக்கு. இதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட மருமக எப்பெல்லாம் தனியாக இருக்காளோ அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முயற்சி செஞ்சுருக்காரு. அதாவது அவங்க கிட்ட போயிட்டு ஆசை வார்த்தைகளை சொல்லி பேசுறது, தன்னோட வலையில் விழ வைக்கிறதுக்காக அவர் நிறைய முயற்சிகளை எடுத்திருக்காரு. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் தன்னோட மாமனாரை எதிர்த்த மனிஷா ஒரு சில மாதங்கள்லேயே அந்த முதியவர் விரித்த வலையில் விழுந்திருக்காங்க. அதாவது தன்னோட மாமனார் கூட உடல் ரீதியாக க்ளோஸாக இருக்க சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தாகூர் பகுதியில் இருக்க அந்த வீட்டுக்கு போயிட்டு மாமனாரும் மருமகளும் பல தடவைகள் க்ளோஸாகவும் இருந்திருக்காங்க. மனிஷா தன்னோட மாமனார் கூட இப்படி க்ளோஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கிறதுக்காக தான். எப்பெல்லாம் தன்னோட மாமனார் கூட க்ளோஸாக இருக்காங்களோ அப்பெல்லாம் மனிஷா பணம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவரும் அவங்க கேட்குறப்ப எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு அந்த முதியவரும் தன்னோட மருமகளை யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படியே இவங்களோட இந்த கள்ள உறவு யாருக்கும் தெரியாமல் கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி மனிஷா அடிக்கடி ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபேஸ்புக் மூலமாக மனிஷாவுக்கு ரவிசந்த் அப்படிங்கிற ஒரு நபர் கூட நட்பு ஏற்படுது. இவங்களோட நட்பு நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறி 2 பேரும் ஃபேஸ்புக் மூலமாகவே காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் டீப்பாக 2 பேரும் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறமா இந்த ரவிசந்த் மனிஷா கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, நான் உன்னை இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க எல்லா பிளேஸையும் சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி நாம் அங்கே போகணும் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நீ மட்டும் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்திட்டினா நாம் 2 பேரும் இங்கிலாந்துக்கு போயிட்டு நிறைய இடத்த சுற்றி பார்க்கலான்னு சொல்லியிருக்கான். சின்ன வயசுலேருந்தே கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்த இந்த மனிஷாவுக்கு வெளிநாடு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருந்திருக்கு. அதனால தான் தன்னோட ஃபேஸ்புக் காதலன்கிட்ட தான் வெளிநாடு போக நினைக்கிற தன்னோட ஆசையை பற்றி பேசியிருக்கா. ஸோ அவனும் மனிஷாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக மனிஷா கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணமும் கேட்டிருக்கான். இப்போ இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு குழம்பி போயிருக்கப்போ தான் தன்னோட மாமனாரோட ஞாபகம் அவளுக்கு வருது. ஸ்ட்ரைட்டாக தன்னோட மாமனார்கிட்ட போயிட்டு, எனக்கு அவசரமாக 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும், என்னோட ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்ட போகிறான்னு சொல்லி ஆசையாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த முதியவர், நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேணாம், இங்கேயே இரு, நீ கேட்குற அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் என்கிட்ட இல்லை, உனக்கு என்னால் பணம் தர முடியாதுன்னு சொல்லி மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு. பல கனவுகளோட வெளிநாடு போகணும்னு ஆசையாக இருந்த மனிஷாவுக்கு தன்னோட மாமனார் பணம் கொடுக்க மறுப்பு தெரிவித்ததுனால தலைக்கு மேலே கோவம் வந்திருக்கு. அடிக்கடி மாமனார் மருமக இவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அடிக்கடி இந்த விஷயம் தொடர்பாக இவங்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருந்திருக்கு.
ஒரு கட்டத்தில் மனுஷன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தனக்கு பணம் தராத தன்னோட மாமனார் உயிரோடு இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. சம்பவம் அன்னைக்கு சரியா செப்டம்பர் 2ஆம் தேதி மனிஷா தன்னோட மாமனார்கிட்ட ஆசையாக பேசுகிற மாதிரி நடிச்சு அவங்க எப்பவும் சந்திக்கிற அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா வெக்கமே இல்லாமல் தன்னோட மாமனார் கூட க்ளோஸாக இருக்கும்போது ஆல்ரெடி தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னோட மாமனாரோட ப்ரைவேட் பார்ட்ஸை உயிரோடு இருக்கும்போதே கொடூரமாக துண்டிச்சிருக்காங்க. அவரும் வழியில் துடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்ததாக ஒரு கனமான பொருளை வச்சு தன்னோட மாமனாரோட தலையில் திரும்ப திரும்ப அடித்து அவரை கொடூரமாக கொலை பண்ணதுக்கு அப்புறமா எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ரூமை வெளிப்பக்கமாக லாக் பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டில் அந்த முதியவரை எல்லாருமே காணான்னு சொல்லி தேடும்போது அவங்க கூட சேர்ந்து இந்த மனுஷாவும் தேடியிருக்காங்க. இவங்க தன்னோட மாமனார் கூட அந்த வீட்டுக்கு போனது அவரை கொலை பண்ணதுன்னு சொல்லி எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் எல்லார் கூடயும் சேர்ந்து நார்மலாக இருந்திருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்லேயும் அந்த முதியவரோட ப்ரைவேட் பார்ட்ஸை துண்டிக்கப்பட்டதுனாலையும் அந்த நபரோட தலையில் ஏற்பட்ட பலமான அடியாலையும் தான் அவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாளாக அந்த முதியவரோட நிர்வாணமான சடலம் அந்த ரூமுக்குள்ளே தான் இருந்திருக்கு. என்னதான் மனிஷா தான் மாமனாரை தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணாலும் போலீஸோட தீவிர விசாரணையில் எல்லா உண்மையுமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பணத்துக்காக தன்னோட மாமனார் கூட க்ளோஸாக இருந்த கேடுகிட்ட மனிஷாவோட செயலை பற்றியும் 75 வயசுலையும் தன்னோட காம உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தன்னோட மருமகளுக்கு பணத்தை கொடுத்து அந்த பொண்ணு கூட க்ளோஸாக இருந்த இந்த முதியவரோட செயலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற க்ரைம் சம்பவங்களை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.